வணக்கம் நண்பா. சிஏஎல் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்துருக்குது. சிஏஎல்ங்கிறது ஷார்ட் ஃபார்மு. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 434 வேகன்சி வந்துருக்குது மேனேஜிங் ட்ரைனிங் போஸ்ட்டுக்காக. இந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட், என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோல் இந்தியா லிமிடெடில் இப்போ எந்தெந்த ஜாப்க்கு எவ்வளோ போஸ்டிங் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டில் 20 போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்விரான்மெண்ட்டில் 28 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 103 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹை போஸ்டிங்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீகல் டிபார்ட்மெண்ட்டில் 18 போஸ்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 25 வேகன்சி இருக்குது. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் கச்சேரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 97 வேகன்சி இருக்குது. அடுத்து செக்யூரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 31 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோல் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 434 வேகன்சி இருக்குது. இந்த ஜாப்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி இந்த ஜாப் வாங்கிடலாம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் டிபார்ட்மெண்ட்டு, கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ப்ராக்டிக்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினிமம். அடுத்து அது இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, நீங்கள் சோசியல் ஒர்க்கு வித் ஸ்பெஷலைசேஷன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்விரான்மெண்ட்டு, இந்த என்விரான்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதில்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் வித் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எனி இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கலாம் வித் அதோட பிஜி டிகிரி, அப்படி இல்லைனா டிப்ளமா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் 60% மேலே இருக்கணும். மினிமம் 60 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் சிஏ ஐசிடபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து லீகல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் டிபார்ட்மெண்ட்டில் கிராஜுவேட்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் அப்படி இல்லைனா 5 இயர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் ஆகினா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டிகிரி வித் 2 இயர்ஸ் எம்பிஏ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நீங்கள் கிராஜுவேட் படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எம்பிஏ மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இது இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கலாம் நீங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் அதோட எம்பிஏ 2 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும். நீங்கள் மினிமம் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் கச்சேரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் எம்பிஏவில் கச்சேரி ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும். மினிமம் 60% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டு, அப்படின்னா பிஜி டிப்ளமோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுற சர்வீஸ் இருந்தால் உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. கோல் ப்ரிப்பரேஷனுக்கு பிஇ பிடெக், அப்படி இல்லைனா பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல் அண்ட் மெட்ராலஜி இன்ஜினியர் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கெமிக்கல் மினரல் இன்ஜினியரிங் வித்து அதோட 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு ஏஜ் பார்க்கலாம். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்க்குமே எல்லா 434 போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 30 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸுக்கு மேலே போகக்கூடாது, 30 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. அடுத்து உங்களுக்கு சேலரி பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்டிங்க்குமே 60,000 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்த போஸ்டிங்குமே 434 வேகன்சிக்குமே உங்களுக்கு 60,000 1,80,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஜ்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. சிபிடி முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கா. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஜாப்க்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி அதர் கேட்டகரிக்கு யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1180 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களுக்கு ஃபுல்லாக கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கங்க. அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுடைய குவாலிஃபிகேஷனு, பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து, டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ஃபைனலாக ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணலாம், இல்லைனா விட்டுட்டு சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. இதுக்கு ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 15/1/2025 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 14/2/2025 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், அதுக்கு மேலே அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 14/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Thanks for watching.